ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே சண்டே மண்டேன்னு பிள்ளைங்களுக்கு 3 நாள் லீவு. முக்கியமான விஷயம், இந்த 3 நாளும் எந்த டைமிங்கும் கிடையாது. எல்லாமே நம்ம இஷ்டம் தான். 8:30க்கு எழும்பி வந்து குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்றேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நேத்தே ஆப்பத்துக்கு மாவரைச்சு வச்சிருந்தேன். பொங்கி கொட்டிடக்கூடாதுன்னு அடியில பிளேட்டும் வச்சிருந்தேன். பொங்கி கொட்டல, கரெக்டா பொங்கி நிக்குது. மாவை பார்த்தாலே தெரியும் நல்லா புளிச்சிருக்கு. நல்ல பபிளா இருக்கு. ஆப்பமும் இன்னைக்கு சூப்பரா வரும். கொஞ்சம் கோல்டா இருக்கிறதுனால மல்லி, இஞ்சி, ஜீரகம், மஞ்சள், வெள்ளம்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பைசியா ஒரு காஃபியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சூட சிப் பண்ணி குடிச்சோம்னா நல்லா எதமா இருக்கும். பகல் ஃபுல்லும் என்னதான் வெயில் அடிச்சாலும் ஒரு குளிர்ந்த காத்து இருந்துட்டே இருக்குது. நேத்து நைட்டு தட்டடியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம். அதனால சேரெல்லாம் அங்கங்க இருந்து அதை எல்லாத்தையும் போட வேண்டிய இடத்துல அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இந்த காஃபி மட்டும் இல்லாம இந்த காலையில அடிக்கிற எதமான வெயில் நம்ம மேல படுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆப்பமாவை நல்லா பொங்கி வந்திருக்கத பார்க்கும்போது எனக்கு கேரளா ஸ்டைல் வட்டலாப்பம் ஞாபகம் வந்து. ஆனா வட்டலாப்பத்தோட ப்ரிப்பரேஷன் வேற. இருக்கிற மாவை வச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு எடுத்து வைக்கேன். கொஞ்சமா சுகர்ல ஏலக்காவையும் போட்டு பொடி பண்ணி எடுத்து வைக்கேன். இருக்கிற ஆப்ப மாவுல கொஞ்சத்தை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற சுகரை தேவைக்கு உள்ளேயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிருந்தேன். ஆப்ப மாவு கொஞ்சம் புளிப்பா இருக்கிறதுனால மனமும் நல்லா இருக்கு. இப்ப இந்த மாவை வேக வைக்கிறதுக்காக பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவிடுதேன். சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவையும் இப்ப மேல ஊத்தி கொஞ்சமா முந்திரி பழமும் முந்திரி பருப்பையும் அங்கங்க தூவி விடுதேன். கொஞ்சம் தாராளமாவே தூவுறேன். ஒவ்வொரு பைட்டுக்கும் ஒவ்வொரு பழம் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப ஊத்தி வச்சிருக்கிற பேட்டரை அப்படியே ஆவில வச்சு வேக வைக்கேன். பிள்ளைங்க எலும்பி வர நேரம் ஆயிட்டு, அதனால ஆப்பத்துக்கு கொஞ்சம் தேங்காய் பாலையும் எடுத்து வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆவில வெந்துட்டு இருக்க அந்த வட்டலாப்பத்தை ஓபன் பண்ணி பார்த்தா நல்ல மனமாவும் இருக்கு. குத்தி பார்க்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டலை. எடுத்து கொஞ்ச நேரம் வெளியில ஆற விட்டுட்டு சைடை மட்டும் லைட்டா இலக்கி விட்டுட்டு பிளேட்ல மாத்திரை சூப்பராகவே வந்துட்டு. இப்ப இதை பீஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதுல இன்னும் கொஞ்சம் சோடாப்பு சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் பிளஃபியா வந்திருக்கும். ஆனா இதுவும் சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல டேஸ்டாவும் இருக்குது. ஒரிஜினல் கேரளா வட்டலாப்பத்து கூட ஒரு 80% ஒத்தும் போகுது. நீங்களும் மறக்காம இந்த வட்டலாப்பத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. கையோட ஆப்பத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் ஆளுக்கு 2 ஆப்பம், கூடவே ஒவ்வொரு பீஸ் வட்டலாப்பம். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். ரெடியான ஆப்பத்தை கூட கொஞ்சம் குளிர தேங்காய் பாலையும் விட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். இனி லஞ்ச் ரெடி பண்ண போறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். பாய்.